இலங்கையில் இன்றைய தினம் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் உணர்வுபூர்வமாக உயிர்த்த ஞாயிறு தின வழிபாடுகளிலும் ஆராதனைகளிலும் நாடு தழுவிய ரீதியில் ஈடுபடுகின்றனர். எனினும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காரணமாக 7 வருடங்களாக அவர்கள் நீதியின்றி கண்ணீரும் கம்பளையுடன் அந்த உயிர்த்த ஞாயிறு விழாவை கொண்டாடுகின்ற ஒரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்ற பின்னர் ஒரு 7 வருடமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தின் போது தேவாலயங்களில் அதீத பாதுகாப்பு வழங்கப்பட்டு வழிபாடுகள் இடம்பெறுகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் தேவாலயங்களுக்கு ஆயுதமேந்திய இராணுவம், போலீஸ், கடற்படை, விமானப்படை என முப்படையினைச் சேர்ந்த இராணுவ வீரர்களும் பாதுகாப்பு வழங்கி வருகின்றமை மிகவும் குறிப்பிட்ட ஒரு விடயம். இந்த நிலையில் இதற்கு சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு விடயம் இந்த பிள்ளையான் தொடர்பான விவகாரம். பயங்கரவாத தடுப்பு பிரிவில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வந்த பிள்ளையான் 1 வருடத்துக்கு பின்னர், குறிப்பாக 397 நாட்களுக்கு பின்னர் அவர் வெளியில் கொண்டு வரப்படுகிறார். ஏன் அவர் வெளியில் கொண்டு வரப்பட்டார் என பார்க்கின்ற போது, அவர் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு காரணமாக அவர் இந்த குற்றத்தடுப்பு பிரிவிலிருந்து, பயங்கரவாத தடுப்பு பிரிவிலிருந்து வெளியில் அழைத்து வரப்பட்டு கல்கிசையில் உள்ள ஒரு சட்ட வைத்திய அதிகாரிகளிடம் அவருடைய உடல் மனம் தொடர்பாக பரிசோதிக்கப்பட்டு அவருடைய உடல்நிலை தொடர்பாக ஆராயப்பட்ட பின்னர் அவர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். இந்த நிலையில் அங்கு சில முக்கியமான விடயங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அம்பலப்படுத்தியுள்ளமை இங்கு பேசு பொருளாக மாறியுள்ளது. அதைத் தொடர்ந்து தற்போது பல அரசியல் கருத்துக்களும் பரவி பல்வேறு தரப்பினரும் பேசி அது தற்போது மிகவும் பேசு பொருளான ஒரு விடயமாக சில ரகசியமான விடயங்கள் அம்பலப்படுத்தப்படும் நிலையில் தற்போது காணப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பின்னர் அதிலிருந்து பிரிந்து தனியொரு இராணுவ படையாக ஒட்டுக்குழுக்களாக இலங்கை இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்டு அந்த காலத்தில் பல்வேறு தரப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டார் என தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அவையத்தையும் மறுத்து வந்த பிள்ளையான் அதன் பின்னர் ஒரு சிறைச்சாலையில் இருந்து கொண்டே தேர்தலில் வெற்றி பெற்று பிரதி அமைச்சர் வரையிலும் பதவிகளை வகித்த ஒருவராக காணப்படுகிறார். இந்த நிலையில் அவர் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ரவீந்திரநாத்தை இவர்தான் கடத்தி கொலை செய்தார் என்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் பாசன் அமரசேனவினுடைய முன்னிலையில் இவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது குற்றப்புலனாய்வு பிரிவு ஒரு விடயத்தை தெரிவிக்கிறது. இவர்தான் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தான் ரவீந்திரநாத் என்ற முன்னாள் துணைவேந்தரை கடத்தி அவரை வதை முகாமில் வைத்து சித்திரவதை செய்து அந்த வதை முகாமுக்கு அருகில் அவரை புதைத்தார் என்ற விடயத்தை தற்போது வெளிப்படுத்தியுள்ளது. அதற்கு முக்கியமாக 2 சாட்சிகளை அவர்கள் முன்னிலைப்படுத்தியுள்ளார்கள். அவருடைய அந்த வதை முகாமினுடைய காப்பு பணியாளர்களாக இருந்த அந்த 2 பிள்ளையான் கைதை தொடர்ந்து இதுவரை 9க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த பிள்ளையானினுடைய வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு அந்த அடிப்படையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த இவர் நடத்திய வதை முகாமின் 2 பாதுகாவலர்கள் சிக்கியுள்ளனர். அவர்களே சில விடயங்களை தெரிவித்துள்ளார்கள். இந்த ரவீந்திரநாத்தும் அங்கு கொடுத்தப்பட்டு அங்கு வைத்திருக்கப்பட்டார். அவர் மட்டுமல்ல, அவரை வைத்திருந்த காலத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி உட்பட அரசு அதிகாரிகள் உட்பட 7க்கு மேற்பட்ட நபர்கள் அந்த வதை முகாமில் இருந்தார்கள் எனவும், அப்போது தங்களுக்கு இவர் ரவீந்திரநாத் என தெரியாது எனவும், தான் வலம்புரி பத்திரிகையினை படித்த போது அந்த வலம்புரி பத்திரிகையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் காணாமல் போயுள்ளார் என அவருடைய படங்கள் பகிரப்பட்டு செய்திகள் வெளிவந்தது. அதை பார்த்த பின் தான் தனக்கு இங்கு இருப்பவர் அதே போல் இருந்ததன் காரணமாக இவர்தான் ரவீந்திரநாத் இங்கு கடத்தப்பட்டு இங்குதான் வைத்திருக்கப்பட்டிருக்கிறார், அவரை கடத்தியது பிள்ளையான் தான் என தனக்கு தெரிய வந்தது எனவும் அவர் சாட்சியில் குறிப்பிட்டுள்ளார். எனவே குற்றப்புலனாய்வு பிரிவு அந்த ஆண்டு வெளியான இவர் குறிப்பிட்ட தினத்திலிருந்து வெளியான வலம்புரி பத்திரிகையில் அந்த செய்தியை காட்டி அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் அடையாளம் காட்டியுள்ளார். ஆம், இந்த பத்திரிகை தான் என அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் இன்னும் ஒரு காவல் முகாமுடைய அந்த காவல் பணியாளரும் இது தொடர்பாக உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே இந்த விடயத்தில் இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த 2 சாட்சியங்களினூடாக இந்த பிள்ளையான் தான் இவரை கடத்தி காணாமலாக்கி கொலை செய்துள்ளார் என்ற விடயத்தை தற்போது வெளியிட்டுள்ளது.
இந்த நிலையில் இது தொடர்பாக இந்த 2006ஆம் ஆண்டு இடம்பெறுகின்ற இந்த காணாமல் போதல் தொடர்பாக பொலிஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் நடந்த விசாரணைகளில் தான் தற்போது 5 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கிட்டத்தட்ட 389 நாட்களாக தடுத்து வைக்கப்பட்ட இந்த பிள்ளையான் அவருடைய சார்பில் சட்டத்தரணி உதயகமன் பிள்ளை ஆஜராகி சட்டத்தின் முன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இவரிடம் இடம்பெற்ற விசாரணைகளின் போது இந்த கடத்தலுக்கு இவர் மட்டக்களப்பு பகுதியில் ஒரு சித்திரவதை கூடத்தை அமைத்து செயற்பட்டார் எனவும் அந்த காலகட்டத்தில் அதிகாரிகள் உட்பட காவல்துறை அதிகாரிகள் உட்பட 5 பேர் இவர்களால் கொலை செய்யப்பட்டு தெரிய வந்துள்ளதுடன் இந்த பிள்ளையான் எனப்படுகின்ற இந்த நபர் ஒரு வெள்ளைவான் செயற்பாடுகளை வெள்ளைவான் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியை சுயமாக நடத்தி வந்தார் எனவும் அதற்காக இவருக்கு பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து அனுமதியோ அல்லது சட்ட ரீதியான எந்த விதமான அணுகலோ இல்லாமல் சட்ட நடைமுறைகளை மீறி அதை நடத்தி வந்தார் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே இது தொடர்பாக தற்போது ஆதாரங்களை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் இவர் விடுதலை புலிகள் அரசாங்கத்தில் இருந்து பிரிந்து கருணாவுடன் இணைந்த போது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக விடுதலை புலிகளிடமிருந்து தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வதற்காக இவருக்காக இலங்கை இராணுவத்தினூடாக பாதுகாப்பு அமைச்சினூடாக பெருமளவிலான துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளது. T-56 ரக துப்பாக்கிகள், கை துப்பாக்கிகள், இயந்திர துப்பாக்கிகள், இலகுரக இயந்திர துப்பாக்கிகள், மோட்டார் மற்றும் 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகள் உட்பட சுமார் 8000 பேருக்கு வழங்கப்பட்ட இந்த ஆயுதங்கள், அதாவது விடுதலை புலிகளின் தாங்கள் பிரிந்துள்ளோம் தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என 8000 பேர் இந்த பிள்ளையானின் கருணாவினுடைய குழுவிலிருந்து பதிந்து ஆயுதங்களை பெற்றுள்ளார்கள். ஆனால் குறிப்பிட்ட சில ஆயுதங்கள் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த காணாமல் போன ஆயுதங்களில் பெருமளவானது தற்போது பாதாள உலக குழுக்களின் பயன்பாட்டில் உள்ளதாகவும் அத்துடன் பிள்ளையான் தனது சொந்த தேவைகளுக்காக கடத்தல், கப்பம் கூறுதல், மிரட்டுதல், கொலை போன்றவற்றுக்காக அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் அது தலைவர் சக்ரானை சந்தித்தது தொடர்பாக பிள்ளையான் குற்றவியல் சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் ஒரு ரகசிய வாக்குமூலம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது தொடர்பாக எந்த விதமான தகவலும் வெளிப்படவில்லை, ரகசியமாக அது வைத்திருக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஜனாதிபதியும் இந்த விடயம் தொடர்பாக இது பின்னர் வருகிறேன் உதயகமன் பிள்ளை தொடர்பாக விமர்சிக்கிறார். ஆனால் நீதிமன்றத்தில் ரகசியமாக பிள்ளையானிடம் இந்த உயிர்த்த ஞாயிறு தொடர்பாகவும் சக்ரானின் சந்திப்பு தொடர்பாகவும் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளமை முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிள்ளையான் இந்த தடுப்பு காவல் ஏப்ரல் 4ஆம் தேதியுடன் அவருடைய பயங்கரவாத தடுப்பு காவலுடைய காலம் முடிவடைகிறது. எனவே நீடிப்பதா இல்லை என்பது என்ன என்பது தொடர்பாக சட்டமா அதிபரிடம் மேலதிக அறிவுறுத்தல்களை பெறும் வகையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் அன்றைய தினம் உத்தரவுகளை பிறப்பித்தார். இந்த பிள்ளையான் எனப்படுகின்ற சந்திரகாந்தன் செவனப்பட்டி என்ற பகுதியில் சித்திரவதை முகாமை நடத்தி வந்தார். அங்கு பொதுமக்கள், தொழிலதிபர், அரசாங்க ஊழியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தரப்பினரை அந்த இடத்துக்கு கொண்டு சென்று கடுமையான சித்திரவதைகள் செய்து மிரட்டி பணம் பெறுதல் போன்ற செயற்பாடுகளை மேற்கொண்டார். அவ்வாறே பேராசிரியரும் அதே இடத்தில் கடத்தப்பட்டு வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு எரியூட்டப்பட்டதாக அங்கு சாட்சியாக மாறியுள்ள 2 தற்போது வெளிப்படுத்தியுள்ளனர். இவர் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு பின்னரே கொலை செய்யப்பட்டார் என்ற வாக்குமூலமும் தற்போது அதேபோல் வேறு 2 பல நபர்கள் கொலைக்கு பிறகு அதே இடத்தில் அந்த முகாமின் அருகிலேயே புதைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக அந்த வதை முகாம் தற்பொழுது விசாரணை பிரிவுக்குள் முழுமையாக கொண்டு வரப்பட்டு எதிர்காலத்தில் அகழ்வு நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான ஏதுநிலைகள் தற்போது ஏற்பட்டுள்ளது. அத்துடன் பாதுகாப்பு அமைச்சு இந்த பிள்ளையானுக்காக 352 T-56 ரக துப்பாக்கிகள், 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளை வழங்கியுள்ளது. ஒரு 36 கலிபர் மைக்ரோ காலிபர் துப்பாக்கி பாதுகாப்பு அமைச்சிடம் திருப்பி தரப்படவில்லை என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது பிள்ளையானுடைய இந்த எதிராக 2 சாட்சியம் வழங்கியதன் அடிப்படையில் அவர் ரவீந்திரநாத்தின் கொலையில் சம்பந்தப்பட்டுள்ளார் என்பது தற்போது வெளியாகியுள்ளதுடன் வெள்ளைவான் கலாச்சாரத்தையும் நடத்தி வந்துள்ளார் என்பது அம்பலமாகியுள்ளது. இந்த நிலையில் இவருக்கு சார்பாக உதயகமன் பிள்ளை சட்டத்தரணி ஆஜராகி இருந்தார். அவர் தற்போது அரசாங்கத்தை சாடுகிறார். பிள்ளையானை இவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்காக கைது செய்தோம் என ஜனாதிபதி மட்டக்களப்பில் ஒரு மேடையில் குறிப்பிட்டார். அதேபோல் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலமும் அவ்வாறுதான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணைக்காகவே கைது செய்யப்பட்டார் என குறிப்பிட்டார். ஆனால் இது பொய். உண்மையில் அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறவில்லை. பிள்ளையான் கைது செய்யப்பட்டது. தற்போது அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
கிழக்கு துணைவேந்தர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தல் தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். உயிர்த்தநாயகம் தொடர்பாக வேண்டுமென்றே இவர்கள் தவறான தகவலை பெறப்போவதாக அனுர மீதும் ஆனந்த விஜயபால மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆனால் நீதிமன்றத்தில் பிள்ளையானின் உயிர்த்தநாயர் தாக்குதல் தொடர்பாக ரகசிய வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. நீதிபதி முன்னிலையால் ரகசியமாக இடம்பெற்றுள்ளது என தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவு குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் பிள்ளையானினுடைய சட்டத்தரணியான உதய கமன்பில் அதனை வேறு பக்கம் அரசியல் ரீதியாக திசை திருப்ப முயற்சிக்கிறார். உயிர்த்தநாயக தாக்குதல் சலேபும் பிள்ளையானையும் வேண்டுமென்றே சாணி அபிஷேகர ஒரு கட்டுக்கதையினூடாக அவர்களை ஒரு திரைக்கதை பாணியில் அவர்களை இணைத்துள்ளார். இது வெறும் பொய்யான விடயம். விடுதலை புலிகளுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி செயற்பட்ட ஒரே ஒரு காரணத்துக்காகவும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளிடம் இப்பொழுது ஜனாதிபதி அனுர உட்பட அனுர ஆட்சியாளர்கள் பணம் பெற்று பெறுவதன் காரணமாக அவர்களுக்கு விசுவாசமாக செயற்படுவதற்காகவே தற்போது இவ்வாறானவர்களை இராணுவ பாதுகாப்பு புலனாய்வாளர்களை விடுதலை புலிகள் காலத்தில் வீரியமாக செயற்பட்டவர்களை ஒடுக்குவதற்காகவும் காட்டிக் கொடுக்கும் செயற்பாடுகளை மேற்கொள்வதாக இவர்கள் ஒரு மற்ற திசையில் இந்த விடயங்களை திசை திருப்பும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.